கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய சந்தோஷம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக பிலிப்பியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை வாசிக்க கேட்டோம். நேற்று தினத்திலே ஆவின் கனிகளிலே முதல் கனியை நாம் தியானித்தோம், அன்பை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய 2வது கனியை குறித்து தியானிக்க இருக்கிறோம். சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், பாரங்கள் நம்மை நெருக்கும் பொழுது, வியாதி நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது, கடன் பாரம் நம்மை நெருக்கும் பொழுது நான் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? முடியவே முடியாது பிரியமானவர்களே. ஆனால் முடியும். எப்படி? கர்த்தருக்குள் நான் வாழும் பொழுது நான் சந்தோஷமாய் வாழ முடியும் பிரியமானவர்களே. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். என்ன அர்த்தம்? எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும், இன்பமோ துன்பமோ நஷ்டமோ லாபமோ, மரணத்தின் விளிம்போ, வியாதியின் படுக்கையோ, எப்பொழுதும் சந்தோஷமாய் மாறுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷம் மாற்றுவார். ரோமர் 12:12 வாசிக்கிறோம், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே தரித்திருங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் பிரியமானவர்களே. சங்கீதம் 119:92 பார்க்கிறோம், வேதத்தை நாம் படிக்கும் பொழுது, வேதம் என் மனமகிழ்ச்சி இராவிட்டால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். தாவீதுக்கு எப்படிப்பட்ட துக்கம் இருந்தது, ஆனால் அவன் வேதத்தை படிக்கும் பொழுது உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் இருந்தது பிரியமானவர்களே. நாம் பின்பற்ற வேண்டிய 2வது கனி சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்றுவோம், அவரை சார்ந்து வாழ்வோம், வேதத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்த சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு தருவார். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலையை சோதனம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொடுங்க. அவருடைய கஷ்டங்களை மாற்றி போடுங்க, வியாதியை மாற்றி போடுங்க, படுக்கையை மாற்றி போடுங்க, கடம்பாரத்தை சுமந்து கொடுங்க, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கொடுங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.